Hello students, welcome to 1 plus 1 channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 6th சயின்ஸ் டேர்ம் 3 யூனிட் 1 மேக்னட்டிசம் லெசனில் இருக்கிற ரோமன் லெட்டர் 4 மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். காம்பஸ். ஸோ காம்பஸ் அப்படின்னு சொல்லலாம், மேக்னெட்டிக் காம்பஸ்ன்னு சொல்லலாம், மரைனஸ் காம்பஸ்ன்னு சொல்லலாம், எல்லாமே இந்த காம்பஸ் தான். இந்த காம்பஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காம்பஸோட இதை வச்சு சொல்லணும். நமக்கு தெரியும் காம்பஸுங்கிறது நமக்கு இந்த மாதிரி இருக்கும், சர்க்கிளாக சென்டரில் ஒரு நீடில் இருக்கும். ஓகேவா, இதுதான் மேக்னெட்டிக் காம்பஸ். இந்த மேக்னெட்டிக் காம்பஸில் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிறதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் நீடில். ஸோ இதுதான் ஆப்ஷன் 1க்கு கரெக்ட் ஆன்சர். காம்பஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் நீடில். செகண்ட் பாருங்கள், அட்ராக்ஷன். நமக்கு தெரியும் எப்போ மேக்னெட் அட்ராக்ட் பண்ணோம், ஆப்போசிட் போல்ஸை தான் அட்ராக்ட் பண்ணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மேக்னெட் எப்போ தான் அட்ராக்ட் பண்ணும், ஆப்போசிட் போல்ஸ். ஆப்போசிட் போல்ஸ்னால் ஒரு போல் நார்த்தில் இருந்ததுன்னா அடுத்த போல் எதில் தான் இருக்கும், சவுத். இந்த மாதிரி ரெண்டு போலும் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா இட் ரெடி டு வாட், அட்ராக்ட். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ரிப்பல்ஷன் அப்போ லைக் போல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நார்த்து கிட்டே இருக்கும்போது தே வில் ரிப்பல் ஈச் அதர். நார்த்து கிட்டே வரும்போது என்ன பண்ணும், ரிப்பல் ஈச் அதர். ஸோ இதுதான் ஆப்ஷன் 3க்குரிய ஆன்சர். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டில் நம்ம படிக்கிறது சரியா. அதாவது லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 4th ஒன் மேக்னெட்டிக் போல்ஸ். ஸோ ஒரு மேக்னெட்டிக் போல்ஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். ஒரு மேக்னெட்டுக்கு வந்து போல்ஸில் தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4க்கு ஆன்சர் வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மேக்னெட் எடுத்துக்கோங்க, அதுக்கிட்ட நிறைய அயன் ஃபில்லிங்ஸ் கொண்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன பண்ணும், இந்த எட்ஜில் தான் நமக்கு அட்ராக்ட் பண்ணும் சரியா. இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கூட ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 4ல் பாருங்கள், இந்த இருக்குல்ல, இதுதான் அயன் ஃபில்லிங்ஸ். இதுதான் என்னது, அயன் ஃபில்லிங்ஸ். ஓகேவா, இது மெயினாக எங்கே ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா இட் இஸ் அ போல். இதுதான் போல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த போலில் தான் அதிகமாக இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரென்த்து வந்து எதில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா போல்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ தட் நம்ம ஆன்சர் பாருங்கள், மேக்னெட்டிக் போல்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்துன்னு போட்டிருக்கோம். காம்பஸ் மேக்னெட்டிக் நீடில், அட்ராக்ஷன் ஆப்போசிட் போல்ஸு, ரிப்பல்ஷன் லைக் போல்ஸு, மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். கிளியர் சில்ட்ரன்? தேங்க்யூ.